ஒரு 25-27 வயசு வரைக்கும் படிப்பு இருக்கும். அடுத்த 27லேருந்து ஒரு 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷம் ஓய்வூதியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களா இருக்கும். ஆவரேஜா ஒரு 85 வயசு 90 வயசு ஒரு மனிதன் வாழ்நாள் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 27 வயசுல படிச்சு முடிக்கிறாங்க. 27-28 வயசுல வேலைக்கு ஆரம்பிச்சு அந்த 30 வருஷங்கள் வந்து ஏர்னிங் பீரியட். பிசினஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இந்த ஏர்னிங் பீரியட்ல இந்த 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சொத்து வாங்கி வச்சிடணும். இந்த விஷயத்தையே அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஏன் புரிய வைக்க சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாமே வீட்டுல பட்ஜெட் போடுறீங்களா? மாசம் மாசம் லேடிஸ் ஜென்ஸும் பட்ஜெட் போடுவோம். சிலர் பட்ஜெட் போடாமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட்ஜெட் நம்ம போடுவோம். ஏன் பட்ஜெட் போடுறோம்னா, இந்த மாசம் நமக்கு இந்த வரவு இருக்கு, 50,000 சம்பளம் வந்திருக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கோ எனக்கோ வந்திருக்கு. இதுல வந்து மாசம் 15,000 வீட்டு செலவுன்னு ஒதுக்கிட்டு மீதி 35,000 ரூபாயில இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் எடுத்து நான் சேவிங்ஸ் வைக்கிறேன்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போடுவோம். ஆனா நம்ம அந்த 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் இல்லையா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வருமானம் வருமா? நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. 2004க்கு அப்புறம் பென்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வேலை செய்ய மாட்டோம். பிரைவேட்ல போனா பென்ஷன்லாம் கிடையாது, பென்ஷன் தான். கரெக்டா? பென்ஷன் வந்து கிடையாது. அப்போ வருமானம் ஸ்டாப் ஆகுது. வருமானம் ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு வீட்டுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? இதுல வந்து சொல்ற விஷயம், ரிட்டையர் ஆகினா ராஜ ஓய்வு. ஓய்வூதியம் பெறக்கூடிய காலத்துல ராஜா மாதிரி வாழணும், ஹெல்த்தியா வெல்த்தியா சூப்பரா எல்லாரும் மதிக்கும் அளவுல வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிட்டையர் ஆய்வு ப்ரோக்ராம் பத்தி நம்ம சொன்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா மனையை வாங்கி போட்டுருவாங்க. சரியா? இந்த ஒர்க்கிங் பண்ற டைம்லயே 30 வருஷம் நம்ம ஆவரேஜா நம்ம ஒர்க் பண்றோம், பிசினஸ் பண்றோம். 28 வயசுல இருந்து 58 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சொத்து வாங்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 30 வருஷத்துல எத்தனை சொத்து வரும்? 10 சொத்துக்கள் வந்துடும். 10 சொத்துக்கள் வந்து இதே மாதிரி நம்ம 3 லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு சொத்து வாங்கிருக்கோம்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது 2 கோடியோ 3 கோடியோ வந்து நிக்குதா? அப்ப அந்த மாதிரி கான்செப்டா நம்ம பட்ஜெட் போடணும்னு சொல்றாங்க. பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நான் போட்டுறேன் இந்த ரிட்டையர் ஆயிடுக்காக. ஸோ 1லேருந்து 27 வயசு வந்து ஸ்டடி பண்றோம். 28லேருந்து 58 ஒர்க்கிங் பீரியட். 58லேருந்து 85 ஆவரேஜா எடுத்தோம்னா 27 வருஷங்கள் நோ இன்கம். சரிங்களா? இப்போ 58லேருந்து 85 வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 வருஷங்கள் நம்ம இன்கம் இல்லாம அந்த காலத்தை நம்ம கழிக்க போறோம். அப்போ பட்ஜெட் நம்ம போறோம். அந்த 27 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்றது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துலாமா? டவுட் இருக்கா? பார்த்துலாம். இப்போ ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு நமக்கு ஆவரேஜா எவ்வளவு சார் தேவைப்படும்? நல்லா ரிச்சா ராயலா சூப்பரா ராயலா வாங்கணும்னா கண்டிப்பா சொந்த வீடு இருக்கும், வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, சொந்தமாக கார் இருக்கும். காருக்கு நம்ம டீசல் பெட்ரோல் போடணும், ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கணும். நம்ம 60 வயசுக்கு அப்புறம் நம்ம ஓட்டுறதுக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் மங்கலாயிடும். இப்போ டிரைவர் ஒருத்தர் வச்சு நம்ம இது பண்ணணும், டிரைவர் சம்பளம் கொடுக்கணும். நமக்கு பசங்க இருப்பாங்க, பேர குழந்தைகள் இருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, சின்ன வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பசங்களுக்கு பர்த்டே வரும், வெட்டிங் டே வரும், பேர குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும், பண்டிகைகள் வரும், நடுவில் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் மொய் வைக்க மாட்டாங்க. வசதியாக இருந்தால் நகையாக வாங்கி தருவாங்க. கரெக்டா? சாதாரணமாக இருந்தால் துணி வாங்கி தருவாங்க, இல்லை மொய் வைப்பாங்க. வசதியாக இருக்கவங்க நகை வாங்கி தருவாங்க. அப்போ ஆவரேஜாக இந்த மாதிரி வாழ்க்கை வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம ஃபியூச்சரில் போட்டால் அதிகமாக தேவைப்படும். 1 லட்சம் ரூபாய் நம்ம கணக்கு வச்சுப்போம். சரிங்களா? எவ்வளோ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம். 1 இயருக்கு எவ்வளோ தேவைப்படுது? 12 லட்சம். எல்லாமே கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. அப்போ 12 லட்சம் ரூபாய் இன்ட்டு எத்தனை வருஷம் இங்க தேவைப்படுது? 27 வருஷம். 27 வருஷம் இங்க போட்டோம்னா 12 × 27 போட்டா கணக்கு போட்டு சொல்லுங்க. அதாவது யூஸ் ஆகும் 3.2 crores. இப்போ சாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த கேபின்ல யாரா இருந்தாலும் நம்ம இந்த வயசு கிராஸ் பண்ண போறோம் அப்படின்னா 85 வயசு நமக்கு எக்ஸாம்பிள் கடவுள் நம்ம ஆயில் கொடுத்துருக்கான்னு 90, 1000, 100 கூட கொடுக்கணும், தப்பு இல்லை. அது கடவுள் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுது. ஸோ 85 வயசு வரைக்கும் நம்ம வாழணும். 27 வருடங்கள் வந்து இன்கம் இல்லாத டைம்ல நம்ம வாழ போறோம். அந்த டைம்ல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுறதை கால்குலேட் நம்ம இங்க பண்ணிருக்கோம், பட்ஜெட் போட்டோம். ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 1 இயருக்கு 12 மாசம் 12 லட்சம் ரூபாய். 12 லட்சம் ரூபாய் இன்ட்டு 27 வருஷம் நம்ம கணக்கு போட்டா 3 கோடியே 24 லட்சம் நமக்கு தேவைப்படுது. இப்போ
பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறதுனாலும் சரி, 3,24 கோடியை ரெடி பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிறாங்களா? யாராவது ஆகிறாங்களா? இல்லை, யாரும் கணக்கே பண்ணல, பட்ஜெட்டே போடல. நம்ம மாதம் பட்ஜெட் போடுறோம், அதுலேயே நிறைய டைம் விட்டுறோம். சரிங்களா? ஆக்சுவலாக அவர் கணக்கு என்ன சொல்கிறேன்னா 3,4 கோடி வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவைப்படுது. ஆனால் இதில் நடுவில் இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விலைவாசி ஏற்றம்னு ஒன்று இருக்குது. கரெக்டா சார்? கரெக்டா மேடம்? விலைவாசி ஏற்றம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7.5லேருந்து 8% வந்து விலைவாசி ஏற்றம் இருக்குன்ற புள்ளி விவரம் சொல்றாங்க. விலை ஏறி தானே இருக்கு, எங்கே குறைஞ்சிருக்கா? குறையிற மாதிரி குறையும், அப்புறம் ஏதாவது வரும்போது நல்ல விஷயம் நடக்கும், டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க. அப்போ 7.5% வந்து 7.5% வந்து பணவீக்கம். பணவீக்கம்னா விலைவாசி ஏற்றம் சொல்றாங்க. விலைவாசி அதை தூக்கி நம்ம 7.5% இந்த 3,4 கோடிக்கு 27 வருஷத்துக்கு போட்டா நமக்கு 3,4 கோடிக்கு பதிலாக எவ்வளவு தேவைப்படுதுன்னா, எல்லாம் சொல்லுங்க, 13 கோடி நம்ம கையில வச்சுட்டு ரிட்டையர் ஆகிறோமா? 58 வயசுல நம்ம ரிட்டையர் ஆகும்போது, பிசினஸ் பண்ணும்போது ரிட்டையர் ஆனாலும் சரி, ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனாலும் சரி, இந்த 27 வருஷங்களை நம்ம வந்து சூப்பரா, பீஸ்ஃபுல்லா, ஹெல்த்தியா, நல்லா சூப்பரா கழிக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? 5,000 கிடைக்கும். 13 கோடி தேவைப்படுது. இதுதான் பட்ஜெட். இது உங்களுக்கும் பட்ஜெட் தான், யாரா இருந்தாலும் போய் சொல்றோம் பட்ஜெட். நம்மளும் படத்தை தானே. 1 இயர்ல கோடி சொல்லணும், நம்ம கோடி சொன்னா இல்லையா? ஏற்கனவே சில கோடி சொல்றதுக்கு வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. ஐயால கோடி சொல்லதான் எனக்கு தெரியும், வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. பட் நம்ம எல்லாம் கோடி சொன்னா ஆக்க போறோம். நம்ம நிறைய பேர் கோடி சொன்னா மாத்த போறோம். அதாவது சொத்து வாங்கி கொடுத்தாலே அவங்க வந்து அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கோடி சொன்னா ஆயிட போறாங்க. ஸோ வாங்கி கொடுத்து நம்ம என்ன ஆகிறோம்? நம்மளும் கோடீஸ்வரர் ஆக போறோம். ஸோ நம்மளும் இந்த விஷயத்த திங்க் பண்ணி வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவைப்படுது? 13 கோடி தேவைப்படுது. கிளியரா புரிஞ்சிச்சா பட்ஜெட்? ஸோ இந்த 13 கோடியை வந்து நம்ம ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ ஒரு பட்ஜெட் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். இப்படி ஒர்க் பண்றவங்க வந்து எப்படி சார் 3 லட்சம் சேர்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அது கால்குலேஷன் வந்து மாசம் ஒரு 8,500 rupees, 8,500 ரூபாய் ஒரு மாதம்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? கணக்கு சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாவா? ஆமாங்க சார். 12 மாதம் 1 லட்சம் ரூபாய். கரெக்டா? 8,500 ரூபாய் ஓரளவுக்கு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணா சேவ் பண்ண முடியும். 1 லட்சத்துக்கு 2,000. ஓகே, பரவாயில்ல, 1 லட்சம் வச்சுப்போம். இது வந்து 1 இயருக்கு. ஓகேவா? அப்போ 3 வருஷத்துக்கு 36 மாசமா? 8,500 36 மாசம் போட்டா நம்மளோட பேசிக் மனையோட விலை என்ன சொன்னேன்? மட்டும் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியில நீங்க மனை வாங்கினாலும் பேசிக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து என்ன பட்ஜெட் இருக்கும்? 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இருக்கும். 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலியில, அதாவது ஒரு தனி நபர் சொல்ல, ஒரு ஃபேமிலியில 8,500 ரூபாய் நீங்க மாதம் சேர்த்தீங்கன்னா 36 மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் உங்களால சேர்க்க முடியும். செலவெல்லாம் போக மனைக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி. ஏன்னா இந்த மனைக்கு நீங்க போட 8,500 ரூபாய் தான் எங்க கிடைக்குது? 13 கோடிக்கு நீங்க இன்னில இருந்து ஒர்க் பண்ண போறீங்க. புரிஞ்சிச்சா? 13 கோடி உங்களுக்கு அன்னைக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா இப்போல இருந்து நீங்க 8,500 ரூபாய் நீங்க மாசம் சேர்த்துட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு 36 மாசத்துக்கு 3 வருஷம் மாசம் இது கரெக்டா? 1 இயருக்கு 12 months 36 months. கணக்கு புரியலன்னா கேட்டுருங்க, நான் பாட்டு ஸ்பீடா போயிட போறேன். 36 மாசத்துக்கு 3 வருடங்கள். 3 வருடங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் 28 வயசுல நீங்க ஆரம்பிக்கிறீங்க, 31, அதான் 3 வருஷத்துக்கு 1 சொல்றேன், 34, 37, 40, 43, 46, 49, 52, 55, 58. ஓகேவா? இதை விட்டு இப்பதான் நம்ம ஒர்க் ஆரம்பிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7